நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்த அளவுக்கு பெண்களை தவறாக தாறுமாறாக திட்டுகிறோம், பெண்களை பற்றி எப்படி அனைத்து இடங்களிலும் தவறாக ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது மனிதனை மனிதன் இழிவுபடுத்துவது எவ்வளவு பெரிய மோசம் என்பது அனைவருக்கும் தெரிந்தாலும் கூட மனிதனை மனிதன் இழிவுபடுத்துகின்ற பொழுது குறிப்பாக பெண்களைத்தான் அதிகம் இழிவுபடுத்துகிறார்கள். அப்படி இழிவுபடுத்துகின்ற வழக்கத்தை ஒரு கௌரவம் என்றும், அப்படிப்பட்ட ஆபாசத்தனமான வார்த்தைகளை வளர்ப்பதிலே ஒரு சுகம் காண்கிறார்கள் ஆண்கள் என்பதை பற்றியும் நீண்ட நாட்களாக பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் உருவாகி இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு இந்த காணொலியின் வாயிலாக உங்களிடம் நான் பேச விருப்பப்படுகிறேன். பெண்களை, ஆண்களை, குழந்தைகளை இந்த மண்ணுக்கு படைத்து தருபவர்கள் பெண்கள். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, பெண்கள் இல்லை என்றால் ஆண்களையோ பெண்களையோ யாரும் படைக்க முடியாது. குழந்தைகளை படைத்து கொடுத்து மனிதகுல வம்சம் விருத்தியாகின்ற வேலையை செய்பவர்கள் பெண்கள். பெண்கள் ஒரு குழந்தையை பிரசவிக்கும் பொழுது அவர்கள் 48 டெசிபல் வலியை தாங்குகிறார்கள். அந்த 48 டெசிபல் வலியை தாங்கித்தான் பெண்கள் குழந்தையை பிரசவிக்கிறார்கள். எந்த ஆண்களும் 48 டெசிபல் வலியை தாங்க முடியாது. பெண்களுக்கு வருகின்ற இடுப்பு வலி 48 டெசிபல். உள்ளபடியே சொல்ல போனால் ஆண்களை விட பெண்கள் வலிமையானவர்கள். ஆனால் தான் அவர்களால் 48 டெசிபல் வலியை தாங்க முடிகிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? பெண்கள் மென்மையானவர்கள், பெண்கள் வலிமை இல்லாதவர்கள் என்று காலங்காலமாக சொல்லி பெண்களை ஒதுக்கியே வைத்திருக்கிறோம். 48 டெசிபல் வலியை தாங்கி பிள்ளைகளை பெண்கள் பிரசவிக்கிறார்கள், குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுக்கின்ற பொழுது தாயின் வயிற்றை விட்டு அந்த குழந்தை வெளியே வருவதற்கு அந்த குழந்தையும் போராடுகிறது. தாயின் வயிற்றில் சுகமாக இருந்த குழந்தை இந்த பூமி பந்தை காண வேண்டும் என்பதற்காக தாயின் பிறப்புரிப்பை முட்டி தள்ளி தாயின் பிறப்புரிப்பை கிழித்து கொண்டுதான் குழந்தை இந்த பூமியிலே பிரசவிக்கிறது. பிறந்த குழந்தை உடனடியாக வீறிட்டு அழுகிறது. ஏன் அழுகிறது என்று கேட்டால், குழந்தை தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது அதற்கு தாயின் இதய துடிப்பு மட்டுமே அது அறிந்த ஒரே ஒரு ஓசை. அந்த குழந்தை தாயின் வயிற்றை விட்டு பிரசவமாகி வெளியே வந்ததற்கு பிறகு அந்த இதய துடிப்பின் ஓசை காதில் ஒலிக்கவில்லை என்பதால் அந்த குழந்தை ஒரு வெறுமையை உணர்கிறது. அப்படி வெறுமையை உணர்கின்ற அந்த குழந்தை உடனடியாக பயத்தில் வீறிட்டு அழுகிறது. அப்படி வீறிட்டு அழுகின்ற அந்த குழந்தையை தாயின் இடது பக்கம் அவருடைய மார்போடு அணைக்கின்ற பொழுது மீண்டும் அந்த இதயம் துடிக்கின்ற ஓசை கேட்கின்ற பொழுது அந்த ஓசையை கேட்ட அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை நிறுத்தி சமாதானம் அடைந்து பாதுகாப்பாக உணர்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், குழந்தைகளுக்கு பாதுகாப்பையே முதலில் பெண்கள் தான் தருகிறார்கள். குழந்தைகளை பிரசவிக்கின்ற பெண்கள் பெற்ற குழந்தைக்கும் பாதுகாப்பை தருகிறார்கள். அந்த குழந்தை பிறந்தவுடன் அழுவதற்கு இதுதான் அறிவியல் ரீதியான, விஞ்ஞான ரீதியான காரணம். ஆனால் இதை பற்றி குறிப்பிட்ட வைரமுத்து ஒரு அற்புதமான காரணத்தை சொன்னார். பிறந்த குழந்தை ஏன் அழுகிறது? உனக்கான பங்களிப்பு இந்த உலகத்தில் எங்கேயோ ஒழிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை எங்கோ தடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை பெறுவதற்காக குழந்தையின் முதல் போராட்டம் தான் அழுகை என்று குறிப்பிட்டார் வைரமுத்து. இதையெல்லாம் ஏன் இவ்வளவு விளக்கமாக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எந்த பிற பொறிப்பை கிழித்து கொண்டு ஆண்கள் வெளியே வருகிறார்களோ, ஆண் குழந்தை வெளியே வருகிறதோ, அந்த குழந்தை வயதாகி பெரியவனானதற்கு பிறகு தனக்கு பிடிக்காதவர்களை, தன்னுடைய எதிரிகளை, தன்னுடைய துரோகிகளை,
திட்டுகின்ற பொழுது பெண்களின் பிறப்புரிப்பை சொல்லித்தான் கேவலப்படுத்துகிறார்கள். எந்த பிறப்புரிப்பின் வழியாக வந்தார்களோ அந்த பிறப்புரிப்பை கேவலமாக பேசுவது எவ்வளவு பெரிய மடமை என்று ஆண் ஆதிக்க சமுதாயம் உணரவில்லை. எந்த பிறப்பு உறுப்பை பற்றி கேவலமாக, மோசமாக, ஆபாசமாக பேசுகிறார்களோ அதே பெண்ணின் பிறப்புரிப்பை தேடித்தான் 18 வயதை கடந்ததற்கு பின் ஆண்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் திருமணங்கள், நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள், பெண்ணும் ஆணும் சேருவது, இதெல்லாம் பெண்ணின் பிறப்புரிப்பை தேடி போவதுதான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், பாலருந்திய மார்பகத்தை மட்டும் எந்த இடத்திலும் யாரும் ஆபாசமாக பேசுவதில்லை. மனித குலம் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் அது மட்டும்தான். எங்கேயும் பாலருந்திய தாயின் மார்பகத்தை பற்றி யாரும் தவறாக பேசி நான் பார்த்ததில்லை. இது மட்டும்தான் பெண்களை பற்றி ஆண்கள் தவறாக பேசாத ஒரே ஒரு செய்தி. விட்டால் அதையும் பேசிவிடுவார்கள். இன்றைக்கு பெண்களே சமூக வலைதளங்களில் பெண்களுடைய பிறப்புரிப்பை பற்றியும் அவர்களுடைய அங்கங்களை பற்றியும் அவர்களே ஆபாசமாக பேசுகிறார்கள். பெண்ணுக்கு ஆண் சளைத்தவர்கள் இல்லை என்று கூறுவது இதை வைத்து தானா? பெண்ணுக்கு ஆண் சளைத்தவள் இல்லை என்று பேச வேண்டிய இடம் எங்கே? கல்வி, வேலைவாய்ப்பு, நிர்வாகத்துறை, உளவியல் துறை, அறிவியல் துறை, நிர்வாகத்துறை, அரசியல் துறை, இப்படி எத்தனையோ துறைகளில் கோலேற்ற வேண்டிய பெண்கள், அவர்களை இந்த ஆண் ஆதிக்க சமூகம் அவர்களுடைய பிறப்புரிப்பை பற்றி அவர்களே தவறாக பேசி அதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் என்று அவர்களை திசை திருப்பி விடுவது எவ்வளவு மடமை, எவ்வளவு மோசமான செயல், எவ்வளவு பகுத்தறிவுக்கு ஒத்துவராத செயல். இதை இந்த அளவிற்கு பேச வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால், பெண்களை கற்பனையில் வர்ணிக்கிறார்கள். பெண்கள் மட்டும்தான் அழகு என்று சொல்வதைப் போலவும், ஆண்கள் அழகு இல்லை என்பதைப் போலவும் ஒரு பிம்பத்தை நீண்ட காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். விலங்கினங்களில் அழகான விலங்கினங்கள் அதிகம் ஆண்கள் தான். உதாரணத்திற்கு பெண் மயிலுக்கு தோகை கிடையாது, ஆண் மயில் தான் தோகை விரித்தாடும், அதுதான் அழகாக இருக்கும். பெண் சிங்கத்திற்கு பிடரி கிடையாது, ஆண் சிங்கத்திற்கு தான் பிடரி இருக்கிறது, அதுதான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் மனித சமூகத்தில் மட்டும்தான் பெண்கள் மட்டுமே அழகானவர்கள் என்று சொல்லி அந்த அழகை வைத்தே பெண்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். பெண்களுக்கு நிகராக ஆண்களும் அழகானவர்கள் தான், இதை யாரும் மறுப்பதில்லை. ஏனென்றால் இருவரும் ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் தான். அந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு பெண் அழகாக இருக்கிறார், ஆண் அழகாக இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய மடமை. இன்றைக்கு உலக அழகி போட்டிகள் நடத்துகிறார்களே, மிஸ் யூனிவர்ஸ் போட்டிகள் நடத்துகிறார்களே, பிரபஞ்ச அழகி போட்டி நடத்துகிறார்களே, இந்திய அழகி போட்டி நடத்துகிறார்கள், தமிழ்நாட்டு அழகி போட்டி நடத்துகிறார்கள். இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் அழகி போட்டி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மேல் தெரு அழகி, இவர் கீழ்த்தெரு அழகி, இவர் நடுத்தெரு அழகி என்றெல்லாம் அழகி போட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்களே. இது என்ன பெண் விடுதலைக்காக நடத்தப்படுகின்ற அழகி போட்டிகளா? பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அழகை வைத்தே பெண்களையே மீண்டும் அடிமையாக்குகின்ற ஒரு ஈனத்தனமான செயல்தான் இந்த அழகி போட்டி. அதில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதன் மூலம் தன்னுடைய அடிமைத்தனத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதிலே கூட அழகி போட்டியிலே கலந்து கொள்வர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அடிமையாவதிலும் கூட அவர்களுக்கு அவ்வளவு அலாதி பிரியம். இப்படித்தான் பெண்களை தொடர்ந்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எந்த பெண்ணின் பிறப்புரிப்பின் வழியாக இந்த உலகத்தை காண வந்தோமோ அந்த பெண்ணின் பிறப்புரிப்பை தான் ஆபாசமான உறுப்பாக, ஆபாசமாக, அருவருக்கத்தக்க வகையில் மிகவும் மோசமான வார்த்தைகளாக உலகத்தின் பல மொழிகளில் கட்டமைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பெண்களை எவ்வளவு மோசமாக இந்த ஆணாதிக்க சமூகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மதங்களும், எந்த மதங்களும் பாகுபாடு கிடையாது, அத்தனை மதங்களும் பெண்களை அடிமையாகத்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்களை விட பெண்கள் தான் மதங்களை அதிகம் காத்திருக்கிறார்கள். அப்படி பெண்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குடும்பத்தை காக்கின்ற அதே பெண்கள் தான் இன்றைக்கு மதங்களையும் காத்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஆனால் தான் பொறுத்து பொறுத்து பார்த்த கவி பேரரசு வைரமுத்து ஒரு கவிதையிலே குறிப்பிட்டார், மனிதனை திட்டாதே சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. கூட்டு வாழ்க்கை காட்டுக்குள் மட்டும்தான் குலையாமல் இருக்கிறது. கூட்டு வாழ்க்கை காட்டுக்குள் மட்டும்தான் குலையாமல் இருக்கிறது. ஒரு தொப்பை கிளியோ ஒரு தொப்பை முயலோ பார்த்ததுண்டா? எந்த விலங்கினங்களும் வயிறுக்கு மேல் தொப்பை வளர்ப்பதில்லை. பறவைகளுக்கு வியர்ப்பதில்லை தெரியுமா? பறவைகளுக்கு வியர்ப்பதில்லை தெரியுமா? எந்த விலங்கினங்களும் தன் தேவைக்கு மேல் நிலம் அபகரிப்பதில்லை. எந்த விலங்கினங்களும் தன் தேவைக்கு மேல் நிலங்களை அபகரிப்பதில்லை. ஆகவே சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே என்று கவி பேரரசு வைரமுத்து குறிப்பிட்டார். உலகத்தில் இருக்கின்ற விலங்கினங்களை விட சில மனிதர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் புனிதமான பெண்ணின் பிறப்புரிப்பை கூட ஒரு தவறான கேலி பொருளாக, பேசு பொருளாக, ஆபாசமான பொருளாக, ஆபாசமான சொல்லாக மனிதன்தான் மாற்றி இருக்கிறான். பேச தெரியாத எந்த விலங்கினங்களும் பெண்களின் பிறப்புரிப்பை கேலி பேசுவதில்லை. உதாரணத்திற்கு, ஒரு மானிடம் பிரசவ வாடையை பார்த்து விட்டால் அந்த மானை புலி வேட்டையாடாது. புலியிடம் கூட ஒரு மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடிகிறது. மனிதாபிமானம் என்று சொல்லி புலியை அலட்சியப்படுத்த முடியாது. காரணம், அது மிருகாபிமானம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். மனிதாபிமானம் என்று சொல்லிவிட்டு மனிதனே ஏமாற்றுகின்ற கொடுஞ்செயல் இன்றைக்கு உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. புலி கூட கௌரவமாக வாழ நினைக்கிறது. என்னவென்று கேட்டால், கடும் பசியுடன் இருக்கின்ற ஒரு புலி வேறொரு மிருகத்தை அடித்து விட்டால், ஒரு காட்டு பன்றியை அடித்து விட்டால், அந்த பன்றி வலது பக்கம் விழுந்தால்தான் அந்த புலி அந்த பன்றியை சாப்பிடும். அதே புலி இடது பக்கம் விழுந்து விட்டால் அது தன்னுடைய கௌரவத்திற்கு இழுக்கு என்று அந்த மிருகத்தை சாப்பிடாமல் விட்டுவிட்டு அடுத்து வருகின்ற மற்றொரு மிருகத்தை அடித்து வலது பக்கமாக வீழ்த்திய பிறகுதான் அந்த புலி அந்த மிருகத்தை சாப்பிடும். புலிக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு தன்மான உணர்வு இருக்கிறது. விலங்கினங்களுக்கு கூட தன்மான உணர்வு இருக்கிறது. மனிதனை பொறுத்தவரை தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற உணவை சாப்பிடுகின்ற பொழுது அளவோடு சாப்பிடுகின்ற பலர் இருக்கிறார்கள். ஓசியிலே கிடைக்கும் என்றால் 9 பிரியாணியை கூட ஒரே நேரத்தில் சாப்பிடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை விட அந்த புலி உயர்ந்ததுதான் என்ற எண்ணம் எனக்கு மேலோங்கியதால் தான் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறேன். இது சரியா தவறா என்று என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.